வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் மக்களை இணைக்கும் விழாக்கள். முதல்ல அது மதம் சார்ந்த விழாக்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைகள் வளர்ப்பதற்கும் ஆரம்ப காலத்தில் கலைகளை பயிற்று கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கும் அன்னதானங்கள் செய்வதற்கும் கண்தானங்கள் இரத்த தானம் செய்வதற்கும் எங்கள் சகோதரர்கள் அதை ஒரு சேவை தினமாக மாற்றி இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஆன்மீகம்தான் தலைத்து ஓங்கும் என்பதற்கு இந்த விழாக்கள் எல்லாம் ஒரு உதாரணம். ஆனால் நமக்கு என்ன வருத்தம் என்னன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு வேறு மதம் சார்ந்த மாநில முதல்வர்கள் எல்லோரும் அந்தந்த மாநில மக்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆனால் நம்ம மாநிலத்து முதலமைச்சர் மட்டும் இதே போல பெரும்பான்மையான மக்கள் வாழுகின்ற விழாக்கள் எடுக்கின்ற இந்த ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லாதது உண்மையிலேயே தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். ஏனென்றால் அவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் மக்களுக்கான நம்பிக்கை இருக்கும் பொழுது அதை மதிக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் என்பதை நான் இங்கே மிகவும் அழுத்தமாகவே பதிவிடுகிறேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் காட்டும் பீகாருக்கு போயிட்டார் முதலமைச்சர். பீகாரில் என்ன சொன்னார்? பீகாரிங்கெல்லாம் இங்கே பான் பராக் விற்கிறவங்க, பாத்ரூம் கழுவுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பீகாரிங்களை போய் மேலே உயர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மிக தவறான ஒரு நடவடிக்கையில் முதலமைச்சர் ஈடுபடுகிறார். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வாங்கின விண்ணப்பம்லாம் வைகை ஆற்றுல மிதந்துக்கிட்டு இருந்தது. நான் கூட இன்னைக்கு ஒரு பதிவு போட்டேன். உங்களுடன் ஸ்டாலின் முடிச்சுட்டு, மக்களுடன் ஸ்டாலின் முடிச்சுட்டு தவளைகளுடன் ஸ்டாலின், மீன்களுடன் ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காரோ என்னமோ. ஏன்னா தண்ணியில் அங்கே விண்ணப்பம்லாம் மிதந்து கொண்டு இருக்கிறது. அதனால இவங்க பேரளவுக்கு திட்டங்கள் செய்துவிட்டு அதை மக்களை பற்றி கவலைப்படாமல், அண்ணன் எடப்பாடியார் கூட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் மனு வாங்குனீங்க, எல்லாம் பூட்டி போட்டு வச்சிருக்கீங்க, எதையும் மனுவே சரி செய்யலை. மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு திட்டங்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று. அதனால இன்னைக்கு எதிர்கூட்டணி பலமாகி கொண்டு வருகிறது. இந்த கருத்து கணிப்பு திமுக அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் 8 மாசத்துல நிச்சயமாக பாஜக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து. ஏன்னா மக்கள் அந்த அளவிற்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மோடி அவர்கள் எதுவும் செய்யல சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் செலவில் எக்ஸ்பிரஸ் வழித்தடம் சென்னையையும் பெங்களூரையும் இணைக்க போகுது. விமானத்தில் போகிறத விட அதிக வேகத்தில் 6 மணி நேரம் போக வேண்டிய பெங்களூருக்கு 3 மணி நேரத்தில் போக போகிறோம். இதில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி! 15,000 கோடி ரூபாய். அதே மாதிரி தான் வந்தே பாரத்தில் 7 வழித்தடங்கள் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. நெல்லை வந்தே பாரத்தில் 16 பெட்டியிலிருந்து 20 பெட்டியாக ஆக்கப்படுறதுல யாரு செய்யறது? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் செய்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி சாலையோர வியாபாரிகளுக்கான அந்த திட்டம் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்ட விமான நிலையம். அதனால பாரத பிரதமர் தமிழக மக்களுக்கு எல்லா நலத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யல என்று சொல்லுகின்ற உங்களது விமர்சனம் எடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்வு காணப்பட்டன்னு வீசிட்டாங்களாமா? எப்படி தெரியும் இது? ஆட்சியர் அதாவது தீர்வு காணப்பட்டதெல்லாம் ஆற்றுல வீசினீங்கன்னா அப்போ எவ்வளவு ஆற்றுல மிதந்திருக்க வேண்டும்? அப்போ ஆற்றுல மிதக்கலைன்னா அப்போ என்ன தீர்வு காணப்படாதது நிறைய இருக்குன்னு அர்த்தமா? இதுதான் தீர்வு காணப்பட்டதுன்னா அப்போ தீர்வு கணக்கு எல்லாமே தீர்வு காணப்பட்டதான் ஆற்றுல வீசிட்டாங்கன்னா அப்போனா தீர்வு காணப்படாதது இன்னும் நிறைய இருக்குன்னு அர்த்தமா? நான் கடலில் வீசியிருப்பாங்களோ? ஒருவேளை தீர்வு கண்டா கடலில் வீசியிருப்பாங்க, அதனால நமக்கு தெரியல என்னன்னு தெரியல. என்னங்க இதெல்லாம் ஒரு காரண காரியம் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். அதனால மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலைங்க. புது பேர் வச்சுக்குவாங்க. அந்த புது பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விழா நடத்துவாங்க. விழா நடத்திட்டு அதுக்கு விளம்பரம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கடலில் தூக்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க. இதான் கதையா இருக்கு. மத்திய நிதியமைச்சர் நாமெல்லாம் விநாயகரை தான் ஆற்றுல கரைச்சிட்டு இருந்தோம். அவங்க மனுக்களை கொண்டு இப்போ ஆற்றுல கரைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியில் நம்ம பக்கத்தில் வராங்க நம்ம நினச்சிக்கலாம். மத்திய நிதியமைச்சர் 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்காங்க. முக்கிய தலைவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லை, மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்களின் நினைவு தினத்திற்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு தான் வந்திருக்கிறாங்க. மற்றபடி அவங்களோட பயண திட்டம் எனக்கு தெரியாது.
மேடம் 2026 தேர்தல் வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும் விஜய் வந்திருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்காங்களா என்ன விஜய்க்கு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா விஜய் இன்னைக்கு காலையில பேட்டி தூத்துக்குடியில கொடுத்துருக்காங்க. அதாவது விஜய் வந்திருக்கிறாரு, அவரோட ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஆனா போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் மட்டும்தான். அதுக்கு அடுத்த பகுதிக்கு வேணா அண்ணன் சீமானும் விஜயும் வேணா போட்டி போட்டுக்கலாம். மற்றபடி மெயின் போட்டியில தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தி கூட்டணி தான் இருக்குதுன்றதுல தெளிவுபடுத்த தம்பி விஜய் வந்து எனக்குள்ள வருத்தம் என்னன்னா ஒரு மாற்று சிந்தனையை எடுத்து சொல்வாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் மறுபடியும் பெரியாரையும் புதுசா அண்ணாவை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களை சேர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களையும் சேர்த்துக்கிறாரு. அதற்கு என்று அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள். புதிய சிந்தனை இல்லாம அவங்க வழியிலே நான் போவேன்னா அப்புறம் எதுக்கு ஒரு புதிய கட்சின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க பவுன்சர் தூக்கி போட்டது யாரு அப்படின்னு தமிழகம் முழுவதும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது பவுன்சர் கலாச்சாரமே தப்பு. இதுல வந்து பவுன்சர் தூக்கி போட்டது ஒருவர் இல்ல, நான் தூக்கி போடாத ஒரு பவுன்சர் ஒருத்தர் தூக்கி போட்டா இந்த உண்மையானவர் யாரு பொறியானவர் யாருன்னு இதையே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்னங்க ஆட்சி நடத்த முடியும்? அதனால ஏதோ ஒரு சின்ன கலாட்டா ஒரு சலசலப்பு அவ்வளவுதான் தம்பி விஜயால செய்ய முடியுமே தவிர நிச்சயமாக வெற்றியின் பக்கத்தில் விஜயால் வர முடியாது. அதை ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதே போல பிரதமர் தமிழகத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவர் ஏற்கனவே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தார். அதனால இனிமே அவர் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரதமர் தமிழக மக்கள் மீது அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். 2026 வெற்றி பெறுவதற்காக எங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர் சப்போர்ட்டா இருப்பான்றது எங்களது கருத்து. மேடம், இப்போது விநாயகர் சிலை வைப்பதுக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட அனுமதிகள் பெறணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தெருக்கள் வந்து விநாயகர் சிலை இருக்கும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அது கம்மியாகிட்டே வருது. அதான் விநாயகரை கட்டுப்படுத்தினா ஆன்மீகத்தை கட்டுப்படுத்திட முடியும். நாங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கணும். நான் ஹைதராபாத்தில் ஆளுநராக இருக்கும்போது அதற்காக ஒரு சிபாரிசு செஞ்சு ஒரே விண்ணப்பத்தில் அது எலக்ட்ரிசிட்டி பர்மிஷன், போலீஸ் பர்மிஷன், தண்ணி, மின்சாரம், வழித்தடம், பாதுகாப்பு எல்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அனுமதி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது. இன்னொன்று, தமிழகத்தில் பழைய இடத்துல தான் விநாயகர் வைக்கணும், புதிய இடத்துல விநாயகர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி விநாயகரோட எண்ணிக்கை, பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விநாயகர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க தான் செய்யும். ஆக விநாயகர் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது, அதே இடத்துல தான் விநாயகர் வைக்கிறேன்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவஸ்தான போர்டுகள் இருக்கணும்னா திருச்செந்தூர்ல போட்டி போடும்போது இதை நான் சொல்லியிருந்தேன். எப்படி திருப்பதிக்கு தேவஸ்தான போர்டு இருக்குதோ அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் தேவஸ்தான போர்டு இருக்கணும் அப்படின்னு. ஆக தமிழகத்தில் உள்ள கோயில்களையும் பாதுகாக்க வேண்டிய நிலையில் தமிழக அரசு இருக்குது. இன்னொன்று, கோயில்களில் உள்ள வருமானத்தை வேற எதுக்கும் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அதனால இந்து மதத்தை மதிக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையை நான் வைக்கிறேன். தம்பிங்களா, ரொம்ப நன்றி.